GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஒரு முறை அவருடைய வீட்டை அத்துமீறி ஒரு 3 திருடர்கள் புகுறார்கள். அந்த 3 திருடர்களை சுட்டு கொன்னுடுறார். அப்படிப்பட்டவர் அவங்க அப்பா. போதுமான அளவு குழந்தைகள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த உலகத்தில் மனித இனம் அழிந்துவிடும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு அழுத்தமாக இருக்குது. நமக்கு தெரிந்து 14 குழந்தைகள், அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பேசலாம். அவர் ஒரு கேம் ஒன்று வடிவமைச்சு அதை $500 12 வயசில் விற்கிறார். அதை $300 மில்லியன் வாங்குறாங்க அவர்கிட்ட இருந்து பின்னாடி 99. அதோட இப்போ நீங்கள் நானாக இருந்தால் ஒருவேளை இதுவே போதும் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். இன்னொன்று தயார் பண்ணுறாரு. அது என்னன்னா பேபால், ஜிபே, ஃபோன்பே இதெல்லாம் பண்ணுற இது முதல் தொடங்குறது இவர் தான். eBay $1.5 பில்லியன் வாங்குறாங்க. $1 பில்லியன் அப்படின்றது 90,000 கோடி. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். சர்வதேசம் அப்படின்ற தொடருக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த தொடரில் முன்னாள் ஐநா அதிகாரி திரு கண்ணன் அவர்கள் நாம் இதுவரைக்கும் கேள்விப்படாத பல முக்கியமான சம்பவங்கள் பற்றியும் பல முக்கியமான மனிதர்களுடைய நம்ம அறிந்திராத பக்கங்கள் பற்றியும் தொடர்ந்து நம்முடைய பேசிட்டு வராங்க. இதுவரைக்கும் இஸ்ரேல் பாலஸ்தீனிய போர் குறித்தும் அந்த கொரியா போர் குறித்தும் பேசியிருக்காங்க. இப்போ ஒரு தனி நபர் பற்றி உலகையே ஆட்டு வைக்கக்கூடிய #1 பணக்காரர் அவரை பற்றி தான் இன்னைக்கு பேசுகிற கணிச்சிருக்காங்க. அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஈலான் மஸ்க். இப்போ ஈலான் மஸ்க் பற்றி பேசணும் அப்படின்னா விண்வெளியிலிருந்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் அவர் இருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவரோட அந்த ப்ரெசன்ஸ் என்பது உலகம் முழுக்கவே நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஏஐயில் ஆரம்பித்து ஸ்டார்லிங்க், ஸ்பேஸ் எக்ஸ் வரைக்கும் பல நிறுவனங்கள், பல செல்வந்தராக தொடர்ந்து உலகம் முழுக்க அறியப்படுறாரு சார். இவருடைய க்ரோத், இவருடைய வளர்ச்சி இப்போ பல சர்ச்சைகளையும் மாட்டியிருக்காரு, அதுவும் பேசலாம். தொடக்கத்திலிருந்து பார்க்கணும் அப்படின்னா இவருடைய வளர்ச்சி, இவருடைய பின்னணி என்னன்னா உங்களோட பார்வையில் என்ன சொல்வீங்க சார்? இல்லை, நீங்கள் ரொம்ப அழகாக ஆரம்பித்து சொன்னீங்க. ஒவ்வொரு வீட்லேயும் அவர் இருக்கார் அப்படின்ட்டு. இன்றைக்கி நாம் பேசுகிற தொலை தகவல் தொடர்பு அதெல்லாம் ஏது பண்ணது, அதெல்லாம் ஃபெசிலிட்டேட் பண்ணது அவருடைய துணைக்கோள்கள். வானத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த தகவல் தொடர்பு துணைக்கோள்களுடைய எண்ணிக்கையில் பாதி அவரது. உங்களுக்கு கிட்டத்தட்ட 4800 அல்லது அதுக்கு மேலேயோ அவருடைய துணைக்கோள்கள் அவர் அனுப்புனது அங்கே இருக்குது. அது மூலமாக தான் தகவல் பரிமாற்றம் நடக்குது. உலகம் முழுக்க பல இடங்களில் நடக்குது. அது மட்டுமல்ல, அமெரிக்க அரசு விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய வீரர்களை விண்வெளியில் இருக்கக்கூடிய அவர்களுடைய அந்த விண்வெளி தளத்திற்கு தேவையான பொருட்களை அனுப்புவது, அதெல்லாமே அவர் வைத்திருக்கக்கூடிய ஒரு தனியார் ராக்கெட் தளத்திலிருந்தும் ராக்கெட் தயாரிப்பு தொழிற்சாலையிலிருந்தும் அவருக்கு அதை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர் அதை அனுப்புகிறார். ஃபால்கன் அப்படின்ட்டு ஒரு ராக்கெட், அதுக்கப்புறம் ஃபால்கன் 9ன்னு ஒரு ராக்கெட், அதுக்கப்புறம் டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராக்கெட். இது இதற்கு முன்பாக ராக்கெட்டை ஒரு முறை பயன்படுத்திட்டா திருப்பி பயன்படுத்த முடியாது. அது ரொம்ப கடினமான ஒரு வேலை, அதை திருப்பி பயன்படுத்துறது. அந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ன்ட்டு நம்ம இங்கே தமிழில் சொல்கிறோம் இல்லையா, அதாவது ஒரே ஒரு முறைக்கு மேலே அதை பயன்படுத்த முடியாது. ஆமாம், அந்த பிளாஸ்டிக் மக்குவதற்கு பல 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 ஆண்டுகள் ஆகும், பல தசாப்தங்கள் ஆகும். அதனால தான் பிளாஸ்டிக் பெரிய எதிரி நமக்கு, சுற்றுச்சூழலுக்கும் பெரிய எதிரி. அதே மாதிரி இந்த பழைய ராக்கெட்டுகள் அது விண்வெளிக்கு போயிட்டு வந்த பிறகு அவை கடலில் மூழ்கடிக்கப்படும். இப்போ அவர் கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேலே 90க்கு மேலே அனுப்பியிருக்கார். அதில் 72 மீண்டும் பயன்படுத்தப்பட்டவை. அதனால் இந்த மாதிரி அதுக்கப்புறம் உங்களுக்கு கை கால் விழுந்தவர்களுக்கு நாலங்கவாதம்னு சொல்லுவாங்க, பேராப்ளெஜிக்ன்றால் கையும் விழுந்துருச்சு காலும் விழுந்துருச்சு, அவர்களால் கை காலை அசைக்க முடியாது. அவர்களுடைய எண்ணங்களிலேயே ஒரு கம்ப்யூட்டரை இயக்குவது, நியூரோலிங்க். ஆமாம், நியூரல் லிங்க்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியை தொடங்கியிருக்காரு. அவர் பார்வையற்றவர்களை பார்க்க செய்யக்கூட என்னால் முடியும், நான் மூளையில் ஒரு இம்ப்ளான்ட், ஒரு புதிய இதை பொருத்திட்டா பண்ணோம். அதே மாதிரி முதுகெலும்பு தண்டு முழுக்க செயலற்று போய் அசைய முடியாத ஒருத்தருக்கு இப்போது அது மாதிரி அவருடைய மூளையில் ஒரு சின்ன சிப்பை, ஒரு துண்டை பொருத்தியிருக்கார். அது மூலமாக அவர்கள் நினைத்தாலே அவர்களுடைய எண்ணங்கள் மூலமாகவே அந்த உலாவி இருக்கு இல்லையா, மவுஸ், அதை அவர்கள் இயக்க முடியும். அது திரையில் உங்களுக்கு தோன்றும். இது தொடக்க நிலை. இதிலிருந்து நிறையா, இதில் என்னென்னா அதில் இருக்கக்கூடிய
ஒரு துணிகர முதலீட்டாளர், அதாவது வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் ஷிவான் ஜில்லிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அம்மையார். அவங்களுக்கு 35 வயசு. அவங்க மூலமாக அவருக்கு ஒரு 3 குழந்தைகள். முதல்ல மஸ்க் யாருன்னு பார்த்துருவோம். மஸ்க் வந்து பிறந்தது தென்னாப்பிரிக்கா. அவருடைய அம்மா வழி தாத்தா கனடாவில் இருந்து 1950 இங்கே வந்துட்டார். தென்னாப்பிரிக்காவில் தன்னுடைய வருங்காலத்தை அமைத்து கொள்ள வேண்டும் என்று வந்துட்டார். அவங்க அம்மா ஒரு பழைய மாடல், ரொம்ப அழகாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அம்மையாருக்கும் இவருடைய தந்தையாருக்கும் பிறந்தவர் தான் இவங்க 2 பேர். ஒன்று மஸ்க், வேறு குழந்தைகள் இருக்கலாம். மஸ்க், அப்புறம் அவருடைய 1 வயசு குறைவான ஒரு தம்பி கிம்பல் மஸ்க். இவங்க 17 வயசுலேயே அவர் வந்து தென்னாப்பிரிக்காவிலிருந்து அவங்க தாத்தா பண்ண பயணத்துக்கு எதிர்ப்புறமாக பயணப்படுறார். தென்னாப்பிரிக்காவிலிருந்து கனடா போகிறார். ஏன் இப்படி ஆகுதுன்னா, 8 வயசில் அவங்களுடைய பெற்றோர்கள் பிரிஞ்சிடுறாங்க. அவங்க வந்து விவாகரத்து வாங்கிடுறாங்க. 2 குழந்தைகளும் அவங்க அப்பாவோட வந்து வளர்கிறாங்க. அவங்க அப்பாவோட அவருக்கு பேச்சுவார்த்தை இல்லை இன்னைக்கு வரைக்கும். ஏன் இல்லை அப்படின்னா, அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய, அவருடைய ஒரு அடக்குமுறை அப்பா. அவர் வந்து ஒரு பெரிய அன்பான அப்பாலாம் கிடையாது. அவரை பார்த்தா, அவருடைய சரிதையை எழுதினவர் சொல்கிறாரு, மஸ்க் வேறு யாரை காட்டிலும் அவங்க அப்பாவை பார்க்கும்பொழுது மட்டும்தான் அவர் கையெல்லாம் வந்து ஆட ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு ஒரு அச்சத்தோடு அவர்கள் அவங்க அப்பாவை பார்த்ததாக சொல்லி. ஆமாம், அவங்க அப்பா சொன்னது, வெளியில் சொன்னது, ஒரு முறை அவருடைய வீட்டை அத்துமீறி ஒரு 3 திருடர்கள் புகுகிறார்கள். அந்த 3 திருடர்களை சுட்டு கொன்னுடுறார். அப்படிப்பட்டவர் அவங்க அப்பா. அதனால் இங்கேருந்து அவரிடமிருந்து தப்பிக்கணும்னு நினச்சாரான்னு தெரியல. அங்கேருந்து புறப்பட்டு கனடா போயிடுறார். கனடாவில் குவீன்ஸ் யூனிவர்சிட்டின்னு இருக்குது. அங்கே ஃபிசிக்ஸும் இயற்பியலும், அதற்கு பிறகு பொருளாதாரமும் எக்கனாமிக்ஸும் படிக்க சேர்றார். இங்கே சேர்ந்துட்டு கொஞ்ச நாள் கழித்து அங்கேருந்து மாற்றல் வாங்கிட்டு அமெரிக்காவுடைய யூபென், யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா, அமெரிக்காவினுடைய 8 பிரதான பல்கலைக்கழகங்கள், ஓல்டஸ்ட், மிக பழமையான பல்கலைக்கழகங்கள், மிக பெரிய அளவில் எண்ணப்படுற பல்கலைக்கழகங்கள் 8. ஹார்வர்ட், கொலம்பியா, ஏல், பிரவுன், கார்னெல், யூபென், பிரின்ஸ்டன், டாட்மத். இந்த 8ல் யூபென்னும் உண்டு. யூபெனில் போய் அங்கே வந்து அவர் பட்டம் வாங்கிக்கிறார். ஆனால் சார், சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து போகிறதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே அந்த இராணுவத்தில் வேலை பார்க்க அந்த கட்டாயம். அது உண்மைதான். அவர் வந்து கட்டாயமாக அவர் ஹீவுட பின் அங்கே வந்து கட்டாய இராணுவ பணி இருக்குது. இப்போ சிங்கப்பூரில் கூட இருக்குது. நீங்கள் 1.5 வருஷம் பண்ணணும் அங்கே. ஏன்னா இந்த நம்ம நாட்டில் இல்லை, பல நாடுகளில் அது உண்டு. நீங்கள் வந்து கட்டாயமாக வியட்நாம் போகிறப்போ வந்து கட்டாயமாக உங்களை இராணுவத்திற்கு ஆள் பிடித்து அனுப்புவது என்பதெல்லாம் நடந்துச்சு. அதே மாதிரி அதிலிருந்து தப்பிக்கிறதுக்காகத்தான் அவர் விடுபடுறதுக்காக கனடா போயிட்டு குவீன்ஸ் யூனிவர்சிட்டியில் சேர்றார். அதுக்கப்புறம் அங்கேருந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியாவில் சேர்றார். அங்கேருந்து வெளியே வந்த பிறகு அவர் உடனே என்ன பண்ணுறாரு, ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம், அதுவும் பெரிய, இந்த 8 பல்கலைக்கழகங்களில் ஒன்றா இல்லைனாலும் கூட இந்த 8 பல்கலைக்கழகங்கள் முதலாக தோற்றுவிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள். அது வந்து அமெரிக்காவினுடைய கிழக்கு பகுதியில் வந்தது. ஏன்னா அங்கே தான் முதல் குடியேறினார்கள் வெளியிலிருந்து வந்தவர்கள். ஆனால் அது மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு 50 பல்கலைக்கழகங்கள் ரொம்ப பெரிய ஆராய்ச்சி மையங்களாக, அறிவினுடைய சுரங்கங்களாக, அறிவினுடைய உச்சத்தை தொடக்கூடிய கூடங்களாக அவை இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஸ்டான்ஃபோர்ட் அந்த மாதிரி ஒரு பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தில் அவருக்கு PhD கிடைக்குது. ஓகே, முனைவர் பட்டத்திற்கு அவர் அங்கே போய் சேர்றார். சேர்ந்து 2 நாளில் வெளியே வந்துடுறார். 2 நாள் தான் வந்துடுறார். இது வேண்டாம், இதை விட அப்போ தான் அந்த இன்டர்நெட் புரட்சி நடக்குது. வலைத்தள புரட்சி வந்து அப்போ தான் நடக்குது. அது நடக்கும் பொழுது அந்த புரட்சியை நாம் வந்துட்டு வெற்றி கொள்ளணும், அந்த புரட்சி குதிரையை நாம் ஏறி சவாரி செய்ய வேண்டும்ன்ட்டு அவரும் அவருடைய தம்பியும் சேர்ந்து முதல்ல ஒரு கம்பெனியை தொடங்குறாங்க. அதுக்கு முன்னாடி அவர் சின்னதாக இருக்கும் பொழுதே அவர் வந்து அவங்க அம்மா வந்து அவரை ஜீனியஸ் பாய் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அவர் ஒரு பெரிய மேதை. அவர் வந்து ஒரு பெரிய மேதை அல்ல, ஒரு பித்தலாட்டக்காரர். அவர் வந்து ஒரு பெரிய வெற்றி பெற்ற வியாபாரி, வெற்றி பெற்ற பெரிய தொழிலதிபர். அவரை பற்றி பல விதமான கருத்துக்கள் உலவுது. P.T. பார்னம்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் 19ஆம் நூற்றாண்டில் ஒரு சர்க்கஸ், P.T. பார்னம் சர்க்கஸ்ன்னு சொல்லிட்டு சர்க்கஸ் நடத்தின ஒருத்தர் இருக்கார். அவர் பல வித்தைகளை எல்லாம் சர்க்கஸில் செய்து காட்டுவார். அதில் சிலதெல்லாம் வந்து மோசடி வித்தைகள், ஓகே, கண்கட்டி வித்தைகள் மாதிரி. அது உண்மை கிடையாது. அந்த மாதிரி இவர் நவீன P.T. பார்னம் என்று இவரை ஒப்பிடுபவர்கள் இருக்கிறார்கள். ஆண்ட்ரூ கார்னகி
எக் ஸ்டீலில் பல பெரிய இடங்களுக்கு அவர் பெரிய அமெரிக்காவினுடைய 2 பெரிய தொழிலதிபர்களில் அவர் ஒருத்தர் ராக்கஃபெல்லர், இன்னொருத்தர் இவர் ஸ்டீல், அவர் வந்து அயன், அதுக்கப்புறம் கோல், கரி, நிலக்கரி இதிலெல்லாம் வந்து பணம் பெற்ற செல்வம் ஈட்டியவர்கள் இவர்கள். அவரோட வந்து இவர் ஒப்பிடுபவர்களும் உண்டு. ஏன்னா இவர் சின்ன நன்கொடைலாம் கொடுத்துருக்காரு, அந்த அளவுக்கு இல்லைனாலும் கூட. என்ன மாதிரி நன்கொடைனா, இவருக்கு வந்து உலகம் போதுமான அளவு குழந்தைகள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த உலகத்தில் மனித இனம் அழிந்துவிடும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு அழுத்தமாக இருக்குது. ஆமாம், அதனால தான் அவருக்கு நமக்கு தெரிந்து 14 குழந்தைகள். அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பேசலாம். ஸோ அவர் குழந்தையாக இருக்கும் பொழுதே ஒரு 12 வயதுலேயே அவர் வந்து ஒரு இதுக்கு இன்டர்நெட் மேகசின், அந்த மேகசினுக்கு, அந்த இதழுக்கு அவர் வந்து ஒரு கேம் ஒன்று வடிவமைச்சு அதை $500 12 வயசில் விற்கிறார். அந்த கேமோட பேர் நான் மறந்துட்டேன், பிளாவோ என்னமோ அதுக்கு பேர். பிளாஸ்டரா இருக்கலாம். ஸோ அவங்க அதை வாங்குறாங்க, 12 வயசில் அதை விற்கிறார். அதுக்கப்புறம் இங்கே இந்த ஸ்டான்ஃபோர்ட்லேருந்து வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, ஒரு பீட்சா கடை எங்கே இருக்குன்றத நாம் இன்டர்நெட் அப்போ தான் தொடங்கி அப்போ தான் மெதுவாக பரவுற நேரம். ஒரு பீட்சா கடை எங்கே இருக்குன்றத நம்ம ஜிபிஎஸ் வச்சு கண்டுபிடிச்சிடணும், நம்பர் 1. அங்கே எப்படி போகிறது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். இதை 2த்தையும் வடிவமைக்கிற Zip2ன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர். இதை எப்படி பண்ணுறாருன்னா, முதல்ல அங்கே போய் ஒருத்தர்கிட்ட பிஸ்னஸ் டைரக்டரி, அதாவது பிஸ்னஸ் வர்த்தக அடைவு, டைரக்டரினா அடைவு, அதை இலவசமாக யாரோ கொடுக்குறாங்க அவருக்கு. அந்த டிஸ்கை வாங்கிட்டு வந்துடுறாரு, அந்த தட்டை வாங்கிட்டு வந்துட்டு அதை வச்சுக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி வந்து ஆன்லைன் மேப்பிங் பண்ணுற கம்பெனி. அந்த கம்பெனிக்கிட்ட இலவசமாக அவர்களுடைய மேப்பிங் சாஃப்ட்வேரை கேட்குறாரு. அவங்க தராங்க. அவங்கள எப்படி அவர் வந்து இவர் மேலே நம்பிக்கை கொண்டு வர வச்சு வாங்கியிருக்காரு அப்படின்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா அந்த வயதில். அவருக்கு என்ன 20 சில்லற வயசு இருக்கும். அப்போ வாங்கிடுறார். இது 2த்தையும் வந்து இணைச்சு ஆன்லைன் டைரக்டரி, அதாவது உங்களுக்கு வந்துட்டு பிஸ்னஸஸ்க்கு, பத்திரிகைகளுக்கு இதை விற்கிறார். அப்போ அவர்கள் வந்து இப்போ நியூயார்க் டைம்ஸ் அதை வாங்குது அவர்கிட்ட இருந்து. வாங்கி நியூயார்க் சிட்டியில், நியூயார்க் நகரத்தில் நீங்கள் இந்த இடத்துல மென்ஹாட்டனில் ஒரு பீட்சா கடைக்கு போகணும்னா அவங்களுடைய வலைத்தளத்தில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது பீட்சா கடை, எப்படி அங்கே போகிறது, எல்லாமே இருக்கும். இதை அவர் விற்கிறார். இது வந்து பெரிய அளவில் வருது. வந்த உடனே காம்பேக்ட் கம்ப்யூட்டர்ஸ் அதை $300 சில்லற மில்லியன் வாங்குறாங்க அவர்கிட்ட இருந்து பின்னாடி 99. அதில் அவருக்கு 28 மில்லியனோ என்னமோ அவருக்கு வருது. அதோட இப்போ நீங்கள் நானாக இருந்தால் ஒருவேளை இதுவே போதும் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். அவர் அப்படி இல்லை. அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த பையன் வந்து ஒரு மேதை, இவன் வந்து ஒரு மேதை குழந்தை. நான் சொன்னேன், ஒன்று ராக்கெட்டை தேர்ந்தெடுப்பா, இல்லை வந்து சூரிய சக்தி சோலாரை தேர்ந்தெடு, இல்லைன்னா வந்து மின்சாரத்தில் இயங்குகிற காரு, அந்த மாதிரி காரை தேர்ந்தெடு அப்படின்னு சொன்னேன். அவன் நான் சொன்ன எதையுமே கேட்கல, எல்லாத்தையுமே அவன் தேர்ந்தெடுத்துட்டான் அப்படின்ற துணியில் அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இது முடிஞ்ச உடனே வந்துட்டு அதற்கு அடுத்தது வந்து இது Zip2. இப்போ இதுக்கு அடுத்தது அவர் ஒன்று தயார் பண்ணுறார். அது என்னென்னா, அதுதான் இப்போ உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்ச பேபால் என்ன. ஸோ பேபால் வந்து வங்கிகளுக்கே நீங்கள் போக வேண்டாம், வங்கிகளுக்கே நீங்கள் போகாத உங்களுடைய ஃபோன்லேயே இங்கேருந்து நீங்கள் பணத்தை அங்கே அனுப்பலாம், அங்கேருந்து இங்கே பணத்தை அனுப்பலாம். இந்த மாதிரி இன்றைக்கி இந்தியா தான் உலகத்துலேயே அதிகமாக அந்த மாதிரி ஜிபே, ஃபோன்பே இதெல்லாம் பண்ணுற. இது முதல் தொடங்கிறது இவர் தான், இந்த பேபால். இது வந்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. பேபாலை ஈபே $1.5 பில்லியன் வாங்குறாங்க. $1 பில்லியன் அப்படின்றது வந்து 90,000 கோடி. ஞாபகம் வச்சுக்கோங்க. 1,35,000 கோடி ரூபாய்க்கு இதை வாங்குறாங்க. இதில் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட $200 மில்லியன் கிடைக்குது. இப்படி தொடங்குது அவருடைய வாழ்க்கை. இஸ் அ பிரில்லியன்ட் கோட் ரைட்டர். இந்த சூத்திரம் எழுதுறது இல்லை, கம்ப்யூட்டர் கோட், அவரை மாதிரி யாரும் எழுத முடியாது அந்த மாதிரி.
ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ ராக்கெட்டில் தான் அவருடைய மனசெல்லாம் விண்ணில் பறக்கணுன்ட்டு. அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த 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 கோள், அதாவது இந்த கிரகம், நம்முடைய பூமி கொஞ்ச நாளைக்கு பின்னாடி நாமெல்லாம் வாழ்வதற்கு தகுதி இல்லாத ஒரு கிரகமாக மாறிடும் பொழுது நாம் செவ்வாய் கிரகத்தில் வாழணும், அங்கே ஒரு பெரிய காலனி, ஒரு குடியிருப்பை உருவாக்கணும், அதற்காக ஆன முயற்சிகளை நம்ம எடுக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். முதல்ல நிறைய குழந்தைகள் பெற்றுக்கணும்னு நினைக்கிறாரு, நிறைய பேர். ஏன்னா நம்முடைய பொதுவாக குழந்தை பிறப்பு விகிதாச்சாரம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால் அதை மாற்றணும்னு நினைக்கிறாரு. முதல்ல அவருக்கு அவருடைய குழந்தைகளுடைய தாய்கள் 4 பேர். அந்த 4 பேரை பார்த்துடலாம். முதல்ல அவருடைய நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.